ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. சேனலில் பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். டேரக்டாக லெவல்ஸ் உள்ள போயிடலாம். நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். என்ன ரீசன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டி ரெக்கவரி ஆகிட்டு இருக்கோம். அதான் நான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மார்க்கெட்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ண போறீங்கன்னா 830 கிஃப்ட் நிஃப்டின்ற லெவல்ஸை வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு கிளியரா புரியுன்ற லெவல். இப்போ நீங்க இந்த கிஃப்ட் நிஃப்டி லெவல்ஸை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு பாருங்களேன். இப்போ நமக்கு க்ளோசிங் வந்து 220ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இதுவே நமக்கு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சு. அதால தான் நம்ம மார்க்கெட்டும் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால் இல்லாம நமக்கு நியூட்ரல்ல முடிஞ்சிருக்கும். ஓகே ஃபைன். அண்ட் நாளைக்கான ஜோன் எப்படி ரியாக்ட் ஆகும், நாளைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகுமா அப் ட்ரெண்ட்ல போகுமான்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ இருக்கிற சினாரியோ என்னன்னா மார்க்கெட் வந்து நமக்கு நியூட்ரலா தான் இருக்கு. பெரிய கேப் அப் கிடையாது, பெரிய கேப் டவுன் கிடையாது. மேபி அது ஒரு 9 இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:00 ஆகுது. கரெக்டா ஒரு 8:30க்கு நம்ம இந்த டைம் இப்போ இருக்கிற 8:30 பிஎம்க்கு பார்த்தா நமக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் நடக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியும். எப்பனா நமக்கு யூஎஸ் மார்க்கெட் அப்பதான் நமக்கு ஓப்பன் ஆகும். அப்போ பார்த்து நம்ம ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மேபி ஒரு 9:30க்கு நான் வந்து டெலகிராம்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். யூஎஸ் மார்க்கெட் பெருசா டவுன்ல ஆகுதா, ஓப்பன்ல அப்ல ஆகுதான்றது நான் பார்த்துட்டு 9:30க்கு டெலகிராம்ல அப்டேட் பண்றேன். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு A to Z அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகுது, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க, ப்ராஃபிட் பண்ணிருந்தீங்களா, லாஸ் பண்ணியிருந்தீங்களான்னு ஜஸ்ட் பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் சைட்வேஸ் தான். இந்த லெவல்ஸ் தான் ஆல்ரெடி கொடுத்த லெவல்ஸ் தான். சூப்பரா ரியாக்ட் ஆச்சு நீங்க மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை நம்ம பார்த்துடலாம். அண்ட் பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. எப்படி லெவல்ஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு, லைக் எப்படி ட்ரேட் பண்ணிட்டீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்றீங்க, பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பண்றீங்களா, எஸ்எம்சி வச்சு பண்றீங்களா, சிபிஆர் வச்சு பண்றீங்களா, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ப்ராஃபிட் பண்ணி இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா கிரீன் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க, லாஸ் பண்ணா ரெட் கலர் ஹார்ட். எந்த ரீசனுக்காக ப்ராஃபிட் பண்ணீங்க, என்ன ரீசனுக்காக லாஸ் பண்ணீங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா என்ன ஒர்க் இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க போதும். ஓகே. அண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண ஐடியா இருந்ததுன்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண ஐடியா இருந்தாலும் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்றது நான் சொல்லிடுறேன். ஓகே ஃபைன். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்ச். இப்போ இந்த லைன்ஸ் எதுவுமே நான் மாத்தல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம கொடுத்த லெவல்ஸ்ல மார்க்கெட் வந்து பர்ஃபெக்ட்டா அப்படியே சைட்வேஸ்ல போயிட்டு இருந்திருக்கும். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்றது நாளைக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து 56,638ன்ற ஜோன்ல இருக்கு. 56,638 இந்த ஜோன் அப்படியே விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் எங்க இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நாளைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் நமக்கு மார்க்கெட் என்னதான் பண்ணுதுன்றத இப்போ நான் என்னன்னா கேப் ஃபில்லிங் நம்ம அப்ளை ஆகும்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுத்திருந்தாங்கன்னா லைக் இந்த ரேஞ்ச்ல எல்லாம் நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிப்பாங்க. மேபி மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா கேப் ஃபில்லிங்ல லாங் ட்ரேட்ஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்போம். இது வந்து இன்னைக்கு கேப் ஃபில்லிங்ல சூப்பரா அப்ளை ஆயிருக்கும். ஏன்னா இந்த லோ வரைக்கும் நிறைய பேர் டார்கெட் வச்சு ப்ரோ இந்த டார்கெட் கரெக்டானு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இந்த டார்கெட் ராங் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த லோவை கட் பண்ணாத டவுன் ட்ரெண்ட். ஏன்னா இன்னையோட இப்போ ட்ரெண்ட் பாருங்களேன், ஒரு ஹை லோ திருப்பி ஹை லோ திருப்பி ஹை இந்த ரேஞ்ச்ல இருக்கு. அப்ப ட்ரெண்ட் நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப்ப இந்த லோவை கட் பண்ணாதான் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ன்ற சினாரியோல நீங்க போவீங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க இந்த ப்ரோ இந்த டார்கெட் வைக்க வைக்கலாமன்ட்டு. அததான் நீங்க நம்ம மெம்பர்ஷிப்ல சேஃப் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்கன்றத நான் கொடுத்துருப்பேன். இந்த கேப் ஃபில்லிங் அப்ளை பண்ணோடனே இந்த ரேஞ்சில கொடுத்துருப்பேன். ஓகே. அதே ட்ரேட் தான் நானுமே இன்னைக்கு எடுத்து ஒரு லைக் 6,000 சம்திங் ப்ராஃபிட் ஒன்று பண்ணியிருப்பேன். பெரிய ப்ராஃபிட்ல ஒரு ஆவரேஜான ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா 56,630ன்றது நியூட்ரல் ஜோன் இருக்கட்டும். மேபி அது கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். லோல அங்கே ஓப்பன் ஆனாலும் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த லெவல் விட்டுரும். இப்போ நாளைக்கு ஹியூஜ் கால் ஆப்ஷன் நீங்க போறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஜோன் இந்த ஹையை நமக்கு மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கட் ஆகணும். இந்த ஹையை கட் பண்ணுச்சுன்னா தான் நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகும். என்ன 56,751 ரேஞ்சு கட் பண்ணி இப்படி க்ளோஸ் வைக்கிட்டோம். அகைன் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்சல் 56,751. ஓகே. இந்த ரேஞ்ச் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நாளைக்கு வந்து சூப்பரா ரியாக்ட் ஆகும் ஜோன். இன்கேஸ் மார்க்கெட் இந்த ஹை வந்ததுன்னா இப்போ இந்த ரேஞ்ச் இப்போ லோ டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுக்குன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்னா லைக் ப்ரீவியஸோட லோ டு ஹை மெஷர் பண்ணி 89 பாயிண்ட்ஸுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லோ டு ஹைன்னும் போது 100 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு இதான்
இப்போ 50 எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 56,850 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் 56,850 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 56,952 ஓகே. இது ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட். இன் கேஸ் நமக்கு நாளைக்கு கால் ஆப்ஷன் சைட்ல போகுது அப்டின்னா. ஓகே. ஏன்னா ஓவரால் குளோபல் மார்க்கெட் பேனிக்ல இருக்கு. இன் கேஸ் இப்போ அந்த டாரிஃப் இல்ல, இப்போ டாரிஃப் நாங்க போஸ்ட்போன் பண்றோம் அப்டின்னு சொல்லிட்டாங்கன்னா, மார்க்கெட் ரெக்கவரி ஆயிடும். ஈஸியா ரெக்கவரி ஆயிடும். ஓகேங்களா? அந்த சினாரியோல. இப்ப டவுன் ட்ரெண்டா நாளைக்கு போகுதுன்னா, இப்போ இங்கருந்து நாளைக்கு வந்து புட் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல பையிங் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். செல்லிங் பிரஷர் ஈக்குவலா இருக்கு. ஆனா பையிங் பிரஷரோட வியூ அதிகமா இருக்கு. அப்ப நீங்க எங்க புட் ஆப்ஷன் போகலாம்னா, ஆ இந்த இந்த ஜோன்க்குள்ள நாளைக்கு ட்ரேட் எடுக்க வேண்டாம். இந்த 56,630 36 ஓகேங்களா? 56,638 ஓகே. இந்த ஜோன்லயும் 56,515 இந்த ஜோன்லயும் நமக்கு மார்க்கெட் இங்கவே இருக்குன்னா, ஸ்கேல்பிங் பண்றவங்க இத யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நாளைக்கு இந்த லோவ பிரேக் அவுட் குடுக்குது. அகைன் நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட் 56,515ல ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா, அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் ஈஸியா ஃபால் ஆயிடும். 56,337 வரைக்குமே மார்க்கெட் ஈஸியா ஃபால் ஆயிடும். ஓகேங்களா? நாளைக்கான லெவல் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த சைட் வேஸ்லயே இருந்துச்சுன்னா, நோ ட்ரேட் ஓகேங்களா? ட்ரேட் எடுக்க வேண்டாம் விட்டுறலாம். இப்ப நமக்கு நாளைக்கு பிரேக் அவுட் குடுத்து சப்போர்ட் எடுக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் மூவ் ஆடும். இந்த ஹையும் பிரேக் அவுட் குடுக்கும்னா, அகைன் சப்போர்ட் எடுத்து 56,850 வரைக்கும் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட். அகைன் வந்து நமக்கு ஹை வந்து போயிடும். இப்ப நமக்கு லோ பிரேக் அவுட் ஆகும்னா, அகைன் ஃபால். இப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓகே. 56,327 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம லைக் இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இங்க இது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்க வந்து நமக்கு ஹியூஜ் பையிங் பிரஷர் குடுத்துருக்கு. அப்ப 56,327 ரேஞ்ச்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நாளைக்கான லெவல் சொல்றேன். 56,327 56,515 56,638 56,551 இது 56,850 இதான் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நிஃப்டியோ லெவல்ஸ் பார்த்துடலாம். ஓகே. அண்ட் இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேர் ட்ரேட்ஸ் லெவல்ஸ் தெரிஞ்சு எடுப்பாங்க. நிறைய பேர் பிளைண்டா எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் நிஃப்டி அண்ட் லெவல்ஸ்ன்றத பார்க்கலாம். இப்போ நிஃப்டி என்னன்னா அந்த கேப் ஃபில்லிங் எடுத்த மார்க்கெட் வந்து டச் பண்ணல. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் அந்த கேப் ஃபில்லிங் மார்க்கெட் எடுக்குன்ற ஜோன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே. நாளைக்கான வியூ என்னன்னா, இப்போ இன்கேஸ் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து மேல போகுதுன்னா, இங்க இருந்து கால் ஆப்ஷன் போகாதீங்க. என்னோட ஒப்பீனியன் மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் போகாதீங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஸ்லோவா ஃபாஸ்ட்டா மார்க்கெட் மேல போகுதுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சைக்காலஜி புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து நல்ல ஃபாஸ்ட்டா மொமெண்டம் எடுத்து மேல போகுதுன்னா, பையிங் பிரஷர் அதிகமா இருக்கு. எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. விட்டுருங்க. இங்க இருந்து. இப்ப மார்க்கெட் வந்து ஸ்லோவா மூவ் ஆகுது. இப்படி போகுதுன்னா, இந்த 25,287 ஜோன் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயி திருப்பி மார்க்கெட் இந்த சப்போர்ட் வரைக்கும் ஈஸியா ஃபாலோ ஆயிடும். ஓகே. ஃபைன். இப்போ இந்த ரேஞ்சுன்ற வியூ சொல்லியிருப்பேன். இப்போ நாளைக்கு நல்லா ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுதுன்ற விஷயம் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? அது நமக்கு மூவ் ஆனாலும் இந்த லெவலுக்கு மேல போனாலே கால் ஆப்ஷன்ன்றது இப்போதைக்கு வேண்டாம். இப்போ 25,352ன்றதுக்கு மேல போச்சுன்னா கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த ரேஞ்ச்க்கு மேல போச்சுன்னா மட்டும் கால் ஆப்ஷன். இப்போ புட் ஆப்ஷன் என்னன்னா 56,287ன்றது மார்க்கெட் இங்கருந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. இப்ப இல்ல நமக்கு டைரக்ட்டா ஓகே இங்க இந்த இடத்துல 25,287ன்ற ஜோன மிஸ் பண்ணிட்டீங்க. அகைன் இங்க வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் திருப்பி போகாதீங்க. பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அகைன் 25,229 இந்த ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? இங்கருந்து அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகும். இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்ப இங்கருந்து திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஏன்னா, இப்போ என்னன்னா மார்க்கெட் இங்கருந்து சின்ன ரிவர்சல் ஆகும். இப்போ ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா 25,173ல ஏன்னா இன்னைக்கு ஓஐ டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. 25,000ல ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் சொல்லியிருப்பேன் வீடியோல. அப்ப நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, மார்க்கெட் வந்து சீக்கிரம் ஃபால் ஆக விட மாட்டாங்க. ஓகே. அப்ப என்னன்னா, இந்த ஜோன நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆகும்னா, திருப்பி அகைன் ஃபால் ரேஞ்ச் ஓகேங்களா? இதான் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். நாளைக்கு சொல்ற லெவல்ஸ் 25,116, 25,175, 25,229, 25,287, 25,352 ஓகே. இதான் நமக்கு நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சென்செக்ஸோட அனாலிசிஸ் நம்ம கம்மிங் நவம்பர்லேருந்து நான் குடுக்குறேன். நவம்பர் 15 இல்லன்னா நவம்பர் 10ல இருந்து நான் குடுக்குறேன் சென்செக்ஸோட அனாலிசிஸ் ஓகே. அண்ட் எத்தன பேர் சென்செக்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யாருக்கெல்லாம் சென்செக்ஸோட லெவல்ஸ் வேணும் அப்படின்றது மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சென்செக்ஸோட பேக் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டேன். சூப்பரா ஒர்க் ஆகுது. நம்ம இதுல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில எப்படி பிரைஸ் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம லாஸ்ட் ஒரு 7 மந்த்ஸா நான் யூடியூப்ல வீடியோஸ் குடுத்துட்டு இருக்கேன். அந்த 7 மந்த்ஸ்மே நிறைய பேர் சென்செக்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் குடுக்கல. ஏன்னா நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். 7 மந்த்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. நான் யூடியூப் லெவல்ஸ் குடுத்து, அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு தான் நானே ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா நான் லெவல்ஸ் குடுத்து 1 மந்த்ல நான் ட்ரேட் ஏன்னா அப்பதான் நான் கரெக்ட்டா லெவல்ஸ் குடுக்குறேனா இல்லையான்றது மத்தவங்களுக்கு தெரியும்.
அது 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 நான் ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியும். இது வரைக்கும் நான் பேப்பர் ட்ரேடுன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நான் பண்ணது. இதுக்கப்புறம் தான் சென்செக்ஸ் வந்து நான் உங்களுக்கு லெவல்ஸ் குடுத்தது. அது கரெக்ட்டா ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ட்ரேட் வந்து நான் ஒரு 1 மந்த் டிசம்பர்லலாம் லைக் சென்செக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் லெவல்ஸ் ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 இண்டெக்ஸா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சென்செக்ஸ்ன்ற இண்டெக்ஸ் நம்ம ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லெவல்ஸ் அப்பதான் தெரிஞ்சு எடுப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் அண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற மாரி ஐடியா இருந்ததுன்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். நம்பர் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹோப் இன்னைக்கு லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.